ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துதல். இன்றைக்கி நான் உங்கள் கூட பேச போகிறது என்னென்னா, நம்மளோட லைஃப்பில் அநேக முறை நம்ம யோசிச்சுருக்கோம், என்னடா நம்மளோட லைஃப் எப்படி போயிட்டுருக்கு, எதுலேயுமே ஒரு பீஸ்ஃபுல்லாக இல்லையே, ரிலேஷன்ஷிப் சரியாக இல்லை, ஃப்ரெண்ட்ஷிப் சரியாக இல்லை, பேரண்ட்ஸ் கூட சரியாக மொமெண்ட்டு க்ரியேட் பண்ண முடியல, எனக்கு ஜாப் சரியாக அமையலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸாம் எழுத முடியலன்னு சொல்லிட்டு நிறைய பெயின்ஃபுல்லான விஷயங்கள் நம்மளோட லைஃப்பில் பார்த்துருக்கோம். ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். உங்கள் எல்லா கவலைகள், கஷ்டங்கள், பெயின்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம் கர்த்தருடைய திட்டமானது மேலானது. அவர் உங்களுக்காக ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட தேவையில்லை. சங்கீதம் 34 அதிகாரம் 19 சொல்லுது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கிறது, ஆனாலும் கர்த்தர் அவர்கள் எல்லாவற்றிலும் இருந்து அவனை விடுவிப்பார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஸோ நம்மளோட லைஃப்பில் ட்ரபிள்ஸ் வரும், எஸ். ஹார்ட் பிரேக் வரும், எஸ். டவுட் வரும், எஸ். கன்ஃபியூஷன்ஸ் வரும், எஸ். எல்லாமே இது வரும். ஆனால் இதிலேருந்து எல்லா இதிலும் இருந்து நம்மளை விடுவிக்கிற நம்மளுக்கு கர்த்தரான ஒருவர் மட்டுமே. அவர் நமக்கு எல்லாவற்றையும் செய்வார். ஸோ உங்களுக்கு இருக்கிற எல்லா விதமான ட்ரபிள்ஸையும் ப்ராப்ளம்ஸையும் இது எல்லாமே டெம்ப்ரவரி தான். கர்த்தர் நம்மளுக்கு பர்மனெண்ட்டாக அதுலேருந்து ரெஸ்கியூ பண்ணுவார். ஸோ அவரை பிடித்து கொள்ளுங்கள், அவரிடம் முறையிடுங்க, அவரோடு கூட பேசுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென்.